வெல்கம் டு உமாச் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி சுரைக்காய் ஜூஸுங்க. 2 பேருக்கு இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதுங்க. தோலோடு தாங்க போட்டு மிக்சியில் அரைச்சிங்க. தோலோடையே எடுத்துக்க போகிறேன். தோலை எடுக்க வேணாங்க. நம்ம தேவைன்னா வடிகட்டிங்க. இல்லைன்னா அப்படியே கூட குடிக்கலாம். நம்ம வடிகட்டாமையும் குடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட மிளகு, ஜீரகம், இஞ்சி இது 3 எடுத்து இஞ்சி கட் பண்ணி இது மாதிரி சின்ன துண்டு போட்டுங்க. சுரைக்காய் ஜூஸு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. இது ரொம்ப அவ்வளோ நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவசியம் எடுத்துக்கலாம். நம்ம டெய்லியே எடுத்துக்கலாங்க. ஒன்று விட்டு ஒரு நாள், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸாக எடுத்துக்கணும். தொடர்ந்து சுரைக்காய் ஜூஸே எடுக்க வேணாம். வீக்லி 2 டைம்ஸ் 1 டைம்ஸ் வரா மாதிரி பார்த்துங்க அந்த ஜூஸ்லாம். இது ரொம்ப சுகருக்கு நல்லதுங்க. சுகரை கண்ட்ரோல் பண்ணும். நமக்கு வயிற்று அல்சர் மாதிரி இருந்தாலும் குணப்படுத்துங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்கிறாங்க. கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சிலர் லெமன் கூட புழிஞ்சிப்பாங்க. இது சுரக்காயே குளுமைங்கிற வாசி, அதுவும் குளுமை. அதனால் லெமன் சேர்க்க தேவையில்லைங்க. தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா லெமன் புழிஞ்சுங்க. இதை தாங்க, அவ்வளோதாங்க. நம்ம இதை அரைச்சி அப்படியே வடிகட்டாமையும் குடிச்சிக்கலாம். நம்ம தேவைன்னா வடிகட்டி குடிக்கலாம். ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதனால் வடிகட்டியும் குடிங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டோன்னா அது நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடுங்க. நம்ம குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வடிகட்டாமையும் குடிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. இது ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நார் சத்து நிறைய இருக்குது இதில். வடிகட்டாமல் குடித்தோம்னா கீழே நல்லா தெளிஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு ஸ்பூனில் வச்சு கலக்கிட்டு நம்ம குடிச்சிட்டோன்னா நல்லது. எல்லாமே ஈவனாக கிடைக்குங்க. இதை உங்களுக்கு இல்லை எனக்கு தேவையில்லை, நான் தெளிவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆனால் நார் சத்தும் தேவைன்னு நினச்சிங்கன்னா இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த சக்கை இருக்கும் பாருங்கள், நல்லா சக்கையை வடிச்சிருங்க. நல்லா ஸ்பூனால் அழுத்துனீங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிடும். சக்கரை தனியாக இருக்கும். அதை தோசை மாவில் போட்டு நீங்கள் தோசையை கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. நார் சத்து உங்களுக்கு அப்படியும் கிடச்சிரும். இல்லை டைரெக்டாக அப்படியே குடிச்சிடுறது, அதுவும் அப்படியும் பண்ணலாங்க. பாருங்கள், இதுமாரி எடுத்துங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸாக எடுத்துங்க. ஒரே கண்டினியூவாக சுரைக்காய் ஜூஸுன்னு வேணாம். வாரத்துக்கு 2 நாள் சுரைக்காய் வரா மாதிரி பார்த்துங்க. விட்டு குடிங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸாக எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப நல்லதுங்க. இது அவசியம் செஞ்சு பாருங்கள். சின்ன பசங்களுக்கும் கொடுத்து இப்பயே பழக்கிடுங்க. நம்ம விட்டுறோம். அந்த பெரிய பசங்களாகி அப்புறம் குடிக்க மாட்டேங்குதுங்க. லீவு நாட்களில் இது அவசியம் அதுமாரி பண்ணி பசங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. ஸ்கூல் போகிற அவசரத்தில் டைம் இருக்காது. அதனால் லீவு நாட்களில் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.